إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما إلى صلاة اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை அல்லாஹ் தஆலா நம்மை எல்லாம் மூமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்தினர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அழைத்திருந்தார். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ்வை தொழுவதற்கும் அவரிடத்தில் துஆ கேட்பதற்கும் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவதற்கும் வாய்ப்பளித்து நம் உடலிலே ஆரோக்கியம் கொடுத்து மனதிலே ஆசையை கொடுத்து இந்த பள்ளிவாசலுக்கு நம்மை அழைத்து வந்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை புரிந்து நிமிர்ந்து சஜிதா செய்து உடல் ஆரோக்கியத்தோடு வணங்கி வரக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. வாழும் காலமெல்லாம் ரமலான நோன்பு வைப்பவர்களாகவும் ஜகாத்தை நிறைவேற்றுபவர்களாகவும் ஹஜ்ஜு உம்ராவை நிறைவேற்றக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கி வருகிறானாக. நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் அல்லாஹ் தஆலா உடல் ஆரோக்கியத்தோடு நீண்ட வாழ்க்கையும் நல்ல செல்வங்களும் முதல் புரிவானாக. கலிமாவோடு வாழ்ந்து கலிமாவோடு அல்லாஹ்வை சந்திப்பதற்கு அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. சொர்க்கத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்து முடிவானாக. இந்த புனிதமிகு ஜும்மாவுடைய நாளிலே தங்களுக்கு முன்னால் சற்று நேரம் பேசுவதற்கு மேலான அனுமதியை கொடுத்த இந்த பள்ளி நிர்வாகத்தினர்கள் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர் அனைவருக்கும் முதலில் நான் நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். அல்லாஹ் தஆலா அவர்கள் அமல் செய்வாங்க. ஒரு ஹதீஸை மட்டும் தங்களுக்கு மத்தியில் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை ரிவாயத் செய்கிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் நஃபஸ அன் முஃமினின் குர்பத்தம் மின் குரபித் துன்யா நஃபஸல்லாஹு அன்ஹு குர்பத்தம் மின் குரபி யௌமில் கியாமah. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் ஒரு மூமினான நல்லடியாருடைய ஒரு சிரமத்தை துனியாவுடைய கஷ்டத்தை அவருக்கு நீக்குகிறாரோ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆகிரத்துடைய சிரமங்களை ஒரு சிரமத்தை அவரை விட்டும் அல்லாஹ் தஆலா நீக்குகிறான் என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன் நஃபஸ அன் முஃமினின் குர்பத்தம் மின் குரபி துன்யா நஃபஸல்லாஹு அன்ஹு குர்பத்தம் மின் குரபி யௌமில் கியாமah. கியாமத் நாளுடைய சிரமங்கள், கியாமத் நாளுடைய கஷ்டங்கள் எங்கிருந்து ஆரம்பமாகிறது? மனிதனுக்கு மௌத்து வருகிற நேரத்திலே சகராத்திலே ஆரம்பமாகிறது. சகராத்திலே இருந்து அதற்கு பின்னால் கபருடைய வாழ்க்கை, அதற்கு பின்னால் மஹ்ஷரிலே அவருக்கு மீசான் எடைத்தராசு, சிராத்துல் முஸ்தகீமுடைய பாலம், அதற்கு பின்னால் அப்படியே அவருக்கு ஒவ்வொரு சிரமங்களாக எல்லா கஷ்டங்களும் இருக்கும். சொர்க்கம் போய் சேருகிற வரை தலைக்கு மேல் சூரியன் இருக்கும். இவ்வாறாக ஆகிரத்துடைய சிரமங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் சொல்கிறான், அந்த ஆகிரத்துடைய சிரமங்கள் உன்னை விட்டு நீங்க வேண்டுமா? நீ உலகிலே செய்ய வேண்டிய எளிமையான வேலை என்னவென்றால், எத்தனையோ முஸ்லிமான நண்பர்கள், மூமினான நண்பர்கள், நல்லடியார்கள், மனிதர்களை பார்க்கிறாயே, இவர்களுடைய உலகத்துடைய சிரமத்தில் ஏதாவது ஒன்றை நீ லேசாக்கினால் மறுமையுடைய சிரமத்தில் ஒன்றை அல்லாஹ் கழிச்சிடறாங்க. அல்லாஹ் அக்பர். இது எங்க இருக்கு, அது எங்க இருக்கு பாருங்க. இது எவ்வளவு லேசானது.
ஒரு மனிதர் கஷ்டப்படுகிறார், அடுத்த நேரம் உணவுக்குள்ளே ஒரு உணவு வாங்கி கொடுத்தீங்க, ஒரு ரொட்டி வாங்கி கொடுத்தீங்க. கடன் தர முடியாமல் கஷ்டப்படுகிறார், கடன் வீட்டுக்கு கொடுத்தீங்க. அது திருமண மனைவி தன் பெண்ணுக்கு திருமணம் முடிக்க கஷ்டப்படுகிறார், இல்லப்பா நான் அரிசி மூட்டை வாங்கி கொடுத்துட்றேன், அது நான் உனக்கு கட்டல் வாங்கி கொடுத்துறேன், நான் பீரோ வாங்கி கொடுத்துட்றேன், என்னால் முடிஞ்சு என்று ஒரு சின்ன வேலையை செஞ்சு கொடுத்தோம். ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ்வுத்தாலா ஒரு கஷ்டத்தை நீக்கிறான். அப்ப யார் வாழ்நாளில் எவ்வளவு பேருடைய சிரமங்களை நீக்குகிறாரோ கடைசியில் ஆகிரத்துடைய சிரமங்கள் எதுவும் இல்லாம போய் சேருவார் அல்லாஹ். அல்லாஹ் அக்பர். செய்யறது சின்ன வேலை அன்பர்களே, ஆனா அல்லாஹ்வுத்தாலா அது கொடுக்கறது கூலி இருக்கே மிகப்பெரிய கூலி. நம்ம பள்ளிவாசலுக்குள்ள நுழையும் போது 2 தாய்மார்கள் புர்கா பத்திட்டு உட்கார்ந்து இருந்தாங்க. என் மனசுல என்ன வந்துச்சு, நம்ம தாய்மார்களை போய் இது மாதிரி பள்ளிவாசல உட்காருவாங்களா? நம்ம வீட்டுக்குள்ள பொம்பளைங்க போய் உட்காரு காசு கிடைக்கணும் உட்காருவாங்களா? இல்லை அல்லாஹ் உட்கார விட்டானா நம்மளையா? இது வரைக்கும் யாருக்கையாவது நம்மளோ நம்மளுடைய தாய்மார்களோ போய் பிச்சை எடுக்க விட்டானா? அல்லாத உடல. யாரையா வாசல்ல போய் உட்கார விட்டானா? ஒரு வாசல்ல போய் நம்மளுடைய கையேந்த விட்டானா? உடல. எவ்வளவு நினைச்சிருக்கான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் யா அல்லாஹ், அந்த மாதிரி நிலைமை விட்டு எங்களை நீ பாதுகாத்தையே அப்படின்னு மனசுல சந்தோஷம் வந்துச்சு. அது மட்டும் அடுத்து யா அல்லாஹ் அவருடைய என்ன சிரமங்களோ அதை நீக்கி வச்சிரு அல்லாஹ், அவங்களுக்கும் கஷ்டங்களை நீக்கி சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்து மகிழ்ச்சியாக்கி வைக்க எல்லாம் ஒரு துவா. அப்புறம் நான் என்னால் முடிஞ்ச ஆளுக்கு ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு தான் உள்ள வந்தேன். இப்போ யோசிச்சு பாருங்க, இது ஒரு சின்னது தான், பார்க்கறதுக்கு ஒரு 10 ரூபா காசு மாதிரி தெரியலாம். ஆனால் அவங்களுடைய மனசுல ஒரு சின்ன மகிழ்ச்சியாவது வருமா இல்லையா? இன்னொருத்தருடைய மனசுல ஒரு சந்தோஷம் வருமா இல்லையா? இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், ஒரு முஃமினான ஒரு முஸ்லிமா ஒரு யாருடைய மனதிலே ஒரு சந்தோஷத்தை நீ உண்டு பண்ணி விட்டால், அது 10 ரூபா காசு கொடுக்கறதா இருக்கட்டும், ஒரு ரொட்டி வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும், ஒரு அவங்களுக்கு ஏதாவது சேலை வாங்கி தரதா இருக்கட்டும், ஒரு சின்ன சிரமத்தை நீ நீக்கிவிட்டால். ஒரு முறை போயிட்டு இருந்தோம், ஒருத்தர் பார்த்தா செருப்பு இல்லாம தெரியும், வெயில் கேட்காத வெயில், பார்க்க மனசு கேட்கல, உடனே ஒரு செருப்பு வாங்கி கொடுத்தோம். அல்லாஹ் என்ன ஒரு சாதாரண செருப்பு 40 ரூபாய்க்கு விற்கிறாங்க, வாங்கி கொடுத்தோம். என்ன செஞ்சு அல்லாஹ் தஆலா இவரை இந்த துன்யாவுடைய வெயிலை விட்டு நீ பாதுகாத்தாயா, இன்ஷா அல்லாஹ் தஆலா உன்னை நான் ஆகிரத்துடைய வெயிலை விட்டு உன்னை பாதுகாத்துறேன். தலைக்கு மேல சூரியன் நிற்குமே, அங்க எங்க போய் கொடை தேடுவ? எங்க போய் செருப்பு கடை இருந்து வாங்குறதுக்கு? எங்க போய் நீ கொடை விற்கிறான் கடை வாங்குறதுக்கு? ஒண்ணும் நடக்காது. அங்க உன்னை வெயிலை விட்டு பாதுகாத்துக்க வேண்டும் என்று சொன்னால் இங்க ஒருத்தருக்கு நிழல் கொடுத்தா அங்க நிழல் தர்றான் அல்லாஹ் தஆலா. ஒரு மனுஷன் வெயில நிக்கிறான், கஷ்டப்படுறான், கொஞ்சம் நிழல்ல தள்ளி நில்லுங்களேன், என் கூட்டு நிழல் நில்லுங்க என்று சொன்னால் அரிசுடைய நிழல் அல்லாஹ் இடம் கொடுத்துருவான் அல்லாஹ் தஆலா. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வீட்டு வாசல்கள்ல எல்லாரும் வீட்டு வாசலும் திண்ணை கட்டி இருப்பாங்க. அதாவது வீடு உள்ள இருக்கு, வெளியே கொஞ்சம் திண்ணை மாதிரி ஒரு 10 பேர் உட்கார்ற மாதிரி வடிவத்துல திண்ணை கட்டி இருப்பாங்க. அங்க ஜனங்க வந்து உட்காருவாங்க. கொஞ்சம் வெளியே முசாஃபருங்க, நடந்து போகக்கூடியவங்க, வெளியூர் வாசிங்க, பிச்சை எடுக்கக்கூடியவங்க எல்லாரும் ஆடு மாடு வந்து உட்காரும். தண்ணி வைப்பாங்க ஆட்டு மாட்டுக்கு. வரக்கூடிய யாரும் வந்தாங்கன்னா சாயா கொடுப்பாங்க. எதுக்காக வேண்டி? இவர்களுக்கு அந்த வெயிலில் நிழல் கொடுத்தால் அல்லாஹ் அரிசுடைய நிழல் நம்ம நிக்க வச்சிருவோம். அல்லாஹ் தஆலா நீ துனியாவுல செய்யறது சின்னது, அதுக்கு பகரமா அல்லாஹ் தஆலா கொடுக்கறது அளப்பரியது. அதுக்கு பகரமா அல்லாஹ் தஆலா கொடுக்கறது மிக பிரமாண்டமானது அல்லாஹ் கொடுத்துறான். இது நமக்கு விளங்க மாட்டேங்குது. இதை நம்ம கணக்கு பார்த்துட்டு இருக்கிறோமே, இது நம்ம பெருசா தெரிய மாட்டேங்குது. நம்ம ஜோப் இருக்கிற 10 ரூபா காசு நமக்கு சின்னதா பெருசா தெரியுது. அதை கொண்டு என்ன அருமைன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. முன்னோர்கள் இருந்தாங்க, தன்னுடைய நல்லடியார்களுக்கு மட்டும் இல்லாம மற்றவர்களுக்கு, ஆடு மாடுகளுக்கு கூட வீட்டு வாசல்ல, நான் பார்த்துருக்கிறேன் சின்ன வயசுல, வீட்டு வாசல்ல ஒரு பழைய டப்பா வச்சிருப்பாங்க, ஒரு சிமெண்ட் தொட்டி மாதிரி வச்சிருப்பாங்க. வீட்டுல அரிசி கழிஞ்சாங்கன்னா அதுல போடுவாங்க. வீட்டுல காய்கறி ஏதாவது அறுத்தாலும் அதில் போட்டு வைப்பாங்க. திருவிழாவுடைய மாடுகள்லாம் அந்த மாதிரி அதை சாப்பிடும். அந்த கழனி தண்ணியை குடிச்சிட்டு அந்த காய்கறியை சாப்பிட்டு போவோம். ஏன் ஹதீஸ்ல வருது, ஆடு மாடு விடு, ஒரு நாய், அந்த நாய்க்கு ஒரு அம்மா தண்ணி ஊத்துனாங்க. வருஷமெல்லாம் ஊத்தல, வாழ்நாள்லாம் ஊத்தல, ஒரு தடவை தான், ஒரே ஒரு தடவை. இது மாதிரி வெயில் காலத்திலே தண்ணீருக்கு அவதிப்பட்ட ஒரு நாய்க்கு ஒரே ஒரு டம்ளர் ஊத்திருப்பாங்களா தெரியல, எவ்வளவு குடிச்சிருக்கோம் நாய்க்கு தெரியல, தண்ணி ஊத்துனாங்க. வாழ்நாளெல்லாம் அந்த அம்மா செய்த தவறான காரியம் எல்லாம் மன்னிச்சுட்டான். ஹதீஸ் எப்படி வருது, ஃபாஹிஷா, தவறான தொழில் செய்யக்கூடிய, தப்பான வழி நடக்கக்கூடிய ஒரு பெண்மணி. அந்த அம்மா வாழ்நாளெல்லாம் செய்த ஒட்டுமொத்த பாவத்தை அல்லாஹ் தஆலா ஒரு வெயில் நேரத்துல தாகத்தால் துடித்த ஒரு நாய்க்கு தண்ணி ஊத்துச்சு. அந்த அம்மா ஒட்டுமொத்த பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சுட்டான். சொர்க்கவாசி என்றார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அமல் செஞ்சு சொர்க்கம் போல, ஹஜ்ஜுக்கு போய் சொர்க்கம் போல,
10 உம்ரா போய் சொர்க்கம் போல, பள்ளிவாசல் கட்டி சொர்க்கம் போல, மதரசா கட்டி சொர்க்கம் போல, ஒரு நாய்க்கு தண்ணி ஊற்றுவ சொர்க்கம் நல்லா கொடுத்துட்டான். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு மோமினுக்கு உதவி செய்யறது, நல்லடியாருக்கு உதவி செய்யறத சாதாரணமா நினைக்கிறோம். பெருமானார் சொன்னாங்க, நஃபஸல்லாஹு அன்ஹு குர்பத்தம் மின் குரபி யௌமில் கியாமா. கியாமத் நாளுடைய கஷ்டத்தை அல்லாஹ் தஆலா நீக்கி வச்சிடறான். அதை விட்டு அல்லாஹ் தஆலா உன்னை பாதுகாத்துறான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் செய்றான். நண்பர்களே, சிறு சிறு நன்மைகள் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைச்சாலும் அது பெருசா நினைச்சு சஹாபாக்கள் தேடி அலைவாங்க. சஹாபாக்கள் தெருவில் தேடி போவாங்க. எதுக்காக வேண்டி? யாருக்காவது நன்மை செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்குமா? யாராவது கஷ்டப்படுவாங்களா? யாராவது வெயிட்டான சாமான் தூக்கிட்டு போறாங்க, கொடுங்க நான் தூக்கிட்டு வரேன் வீடு வரைக்கும் வாங்க. பைக்ல போறீங்க, ஒரு வயசான பெரியவங்க நடந்து போறாங்க, அம்மா எங்க போறோம், வீடு இல்லை, உட்காருங்க, பைக்ல உட்காருங்க, உங்க வீட்டுல விட்டுறேன். என்ன பெட்ரோல் காலியா போயிடும், உனக்கு என்ன நேரம் செலவா போயிடும். சஹாபாக்கள் தெருவில் சுத்துவார்கள். யாராவது கஷ்டப்படக்கூடிய கையில கெடுப்பாங்களா? இன்னைக்கு பூரா இன்னைக்கு நான் யாருக்காவது உதவி செய்ய மாட்டேனா? என்னுடைய வாழ்நாள்ல இன்று பூரா நான் ஒருத்தர் உதவி செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்காவிட்டால் இன்னைக்கு ஒரு நாள் என் வாழ்க்கை நஷ்டம் என்றார்கள் சூஃபியார். இன்னைக்கு பஜர்ல இருந்து இன்னைக்கு இரவு வரைக்கும் யாருக்காவது ஒரு சின்ன உதவியால் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்குதா? ஏதோ ஒரு உதவி, எதுவும் இல்லையோ ஒரு நல்ல வார்த்தை, ஒரு சந்தோஷமான வார்த்தை சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைச்சா அது உனக்கு செய்யக்கூடிய பெரிய பாக்கியம். அல்லாஹ் தஆலா கொடுத்த பெரிய நியமத்து தான். நேற்று ஒருத்தர் போன் போட்டார், அதில் கார் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருந்தேன், என் கார் திடீர்னு முன்னாடி ஒரு கார் இருந்தது கவனிக்கல, அது ஸ்டாப் இந்த காருன்னு கவனிக்கல, அது போயிட்டு இருந்துச்சுன்னு நினைச்சிட்டேன். ஹைவேல போய் அந்த கார்ல ஒரு கார் இடிச்சிருச்சு. அந்த காருக்காரனுக்கு செலவு, நம்ம காருக்கு 70,000 ரூபாய் செலவாயிடுச்சு. ரொம்ப எனக்கு மனசு கஷ்டமா போயிடுச்சு அது அப்படின்னு சொன்ன அழுதார். திடீர்னு செலவு இவ்வளவு பெரிய செலவாயிடுச்சு அப்படின்னு. அப்ப நான் அவருக்கு 1/2 மணி நேரம் அவருக்கு சொன்னேன். அவர் ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டார். அவர் நேற்று இருந்து அழுதுட்டு இருக்கிறேன், இந்த மாதிரி திடீர்னு என்ன பாவம் 70,000 கை விட்டு போயிடுச்சு, திடீர்னு இவ்வளவு செலவு வந்துருச்சு அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், சரிம்மா இடிச்ச இடி 2-3 பேர் வீட்டில் உட்காந்து காரில் உட்காந்துருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் வேகமா இடிச்சிருந்து உங்களுக்கு மூஞ்சி அடிபட்டு கை கால் உடஞ்சு கால் உடஞ்சு நீங்க ஒரு ஐசியில, உங்க கூட வந்த பையன் ஒரு ஐசியில, மனைவி ஒரு ஐசியில உட்காந்து இருந்தா எப்படி இருக்கும்? 2 பேர் 3 பேரும் எல்லாத்துல உள்ள வச்சு ஆளுக்கு 1 லட்சம் 2 லட்சம் செலவு மாதிரி ஆச்சு. கடைசியில 5 லட்சம் 6 லட்சம் செலவு பண்ணி எல்லாரும் வியாதியஸ்தரா வெளியே வந்து கடைசி வரைக்கும் நொண்டி நடக்கும். கால் உடஞ்சு கை உடஞ்சு எல்லாம் காப்பாத்தினாங்க. டக்குன்னு இடிச்ச உடனே பிரேக் போட்டீங்க, காசோட போச்சு. ஒருத்தருக்கு ஒரு சின்ன அடிக்கூடையில ஒரு சின்ன கீரல் கூட இல்ல. நல்லா பாதுகாத்தானே. டெய்லி பேப்பர்ல வருது, இங்க ஆக்சிடென்ட் அங்க ஆக்சிடென்ட், இத்தனை பேர் பலி அத்தனை பேர் பலி வருது. ஒரு குடும்பத்தோட பலி, உத்தரப்பிரதேசல 15 பேர் பலி சின்ன ஆக்சிடென்ட்ல பேப்பர்ல வருது 1 வாரத்துக்கு முன்னாடி. இது எல்லாம் இல்லாமல் அல்லாஹ் ஜல்ல தஆலா பாதுகாத்தானா? அல்லாஹ் நினைத்திருந்தால் உங்களை அப்படி ஆக்கியிருக்க முடியுமே. அல்லாஹ் அப்படி இல்லாம உங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆகனாலே நன்றி செலுத்துங்க. அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யுங்கள். முதல்ல அல்லாஹ் இந்த மாதிரி பெரிய ஆபத்துடன் நீ பாதுகாத்தே, அல்லாஹ் பெரிய ஆபத்துடன் நீ காப்பாத்தினே ரப்பே, சுக்ர் செய்யுங்க, நன்றி செலுத்துங்க அல்லாஹ் ஜல்ல தஆலா. அது மட்டும் இல்ல, அல்லாஹ் ஜல்ல தஆலா உங்களுக்கு பொருளில் நஷ்டம் உண்டு பண்ணினான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல நபுலுவன்னகும் بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, மூமினான உங்களை நான் சோதிப்பேன், கட்டாயமாக எல்லாருக்கும் சோதனை கொடுப்பேன், சோதனை இல்லாமல் யாரையும் விடமாட்டேன். எப்படி எல்லாம் சோதிப்பேன்? உங்களுடைய உயிர் நஷ்டம் உண்டாக, வீட்டில் யாராவது மூத்தாக்கி சோதிப்பேன், மனைவி பிள்ளைகள் மரணத்தை உண்டாக்கி சோதிப்பேன், அல்லது உங்களுக்கு வியாதியை உண்டாக்கி சோதிப்பேன், உங்கள் விவசாயத்தில் நஷ்டம் உண்டாக்கி சோதிப்பேன், உங்களுக்கு பொருளிலே காசு பணத்தில் நஷ்டம் உண்டாக்கி சோதிப்பேன். ஒரு நபுலுவன்னக்கும் பிஷைஇன், எதிரிகளுடைய சோதனை, எதிரிகளுடைய அடக்குமுறையை விட்டு உங்களை நான் சோதிப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப அல்லாஹ் ஜல்ல தஆலா இத்தனை வகையாக நமக்கு சோதனை கொடுக்க முடியும். ஒரு நபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ் ஸமராத். ரொம்ப எக்கோ வருது, என்னமா கேக்குதா? எல்லாரும் விளங்குதா? நான் பேசுறது எல்லாரும் விளங்குதா? எல்லாருக்கும் விளங்குதா? எனக்கு அப்படி தெரியுது, யாரும் விளங்குது இல்ல, சொல்றது தெரியுது, அல்ஹம்துலில்லாஹ். அப்ப கேள்வி, இப்ப அல்லாஹ் ஜல்ல தஆலா நான் 5 வகையாக சோதிப்பேன், கட்டாயமா சோதிப்பேன். அம் ஹஸிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னah, நீங்க சொர்க்கத்துக்குள்ள அவ்வளவு ஈஸியா போகலாம்னு நினைச்சீங்களா? அவ்வளவு ஈஸியா நினைச்சீங்களா? வஹும் அலி
வலம்மா அம் ஹஸிப்தும் அன் ததுகுலுல் ஜன்னத வலம்மா யஅதிகும் மஸலுல் லதீன ஸலவு மின் கப்லிக்கும். உங்களுக்கு முன் உண்டான மக்களுக்கு எப்படி சோதனை வந்ததோ, கஷ்டம் வந்ததோ, அவ்வாறு சோதனைகள் வராமல் சொர்க்கத்துக்கு ஈஸியா போல நினைச்சீங்களா? ஈஸியா போல நினைச்சீங்களா? மஸ்ஸதுஹுல் பஅஸாஉ வல் மர்ராஉ, அவர்களுக்கு கடும் வியாதிகளும் அவர்களுக்கு கடுமையான பசி பட்டினியை கொண்டு சோதித்தோம், ஏழ்மையை கொண்டு சோதித்தோம், பஞ்சத்தை கொண்டு சோதித்தோம். உண்ண உணவில்லாமல் செத்தாங்க எத்தனை பேர், இப்படி இல்லாமல் சோதித்தோம். மஸ்ஸதுஹுல் பஅஸாஉ வல் மர்ராஉ வஸுல்ஸிலு, அவர்கள் குலுக்கி எடுக்கப்பட்டார்கள், அத்தனை பேரும் குலுக்கி உருக்கி எடுக்கப்பட்டார்கள், அப்படி சோதித்தோம். அல்லாஹ் உதவி எப்ப வருமோ தெரியவில்லையே என்று எல்லோரும் சொல்லும் அளவுக்கு சோதித்தோம். அந்த மாதிரி சோதனை எல்லாம் எதுவும் வராம சொர்க்கத்துக்கு ஈஸியா போலாம் நினைச்சீங்களா? அடே கடையில போய் ஒரு தேங்காய் வாங்குறதுக்கு சோதிக்கிறோம், குலுக்கி பாக்குறான், ஆட்டி பாக்குறான், தட்டி பாக்குறான். சில பேர் நம்புறதே கடைசி உடச்சு கட்டுது சார். வீட்டுல போய் யார் பொண்டாட்டி திட்டு வாங்குறது, நல்ல தேங்காய் ஆட்டி பார்த்து குலுக்கி பார்த்து வாங்க வீட்டுக்கு கூட உடச்சு பார்த்தா உள்ள உழுக்க தேங்காயா, உள்ள ஊழ தேங்காயா இருக்குது. இது சத்தம் போடுற, உங்களுக்கு தேங்காய் வாங்க கூட தெரியல என்ன கற்றுக் கொடுத்தா அவங்க அம்மா வத்தாவும், அப்படியே வீட்டுல மீறி சத்தம் போடுறாங்க. இவ்வளவு ஒரு சின்ன ஒரு 20 ரூபா 30 ரூபாய்க்கு ஒரு தேங்காய் வாங்குறதுக்கு தட்டி பாக்குற, குலுக்கி பாக்குற, உடச்சு பாக்குற, சொர்க்கம் அவங்களை லேசா போச்சா? உங்களுக்கு சோதிக்காம புடம் போட்டு எடுக்காம வறுத்து எடுக்காம சொர்க்கத்துக்குள்ள அனுப்ப மாட்டேன்னு சொல்லுவோம். அல்லா சோதனைகள் யாருக்கு போல வரல? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி சோதனை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி உடல்ல சோதனைகள். உடல் நல்லா இருக்கும், மனைவி பக்கம் மனைவி சோதனையா இருப்பாங்க, எல்லாம் நல்லா இருக்கும், பிள்ளைங்க ஒரு சோதனையா இருப்பாங்க, எல்லாமே இருக்கும், வீடு இருக்காது, எல்லாமே இருக்கும், அரசாங்க பிரச்சனை இருக்கும். இப்படியாக மாத்தி மாத்தி எல்லாரையும் சோதனை கொடுத்துத்தான் சொர்க்கம் அனுப்ப வேண்டாம். நான் சொன்னேன் யாருமா சோதனை பல வகையா இருக்கு. அல்லாஹ் நினைத்தால் உங்களுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கலாம், திடீர்னு ஆக்சிடென்ட் கைகால உடஞ்சிருக்கலாம், உங்க மனைவிக்கு எதுவும் ஆயிருக்கலாம், உங்க பிள்ளைங்களுக்கு எதுவும் ஆயிருக்கலாம். அது நீங்க அடிச்சாடிங்க முன்னாடி ஒருத்தர் இறந்து போயிட்டான்னு ஜெயில தூக்கி போட்டுருவாங்க. இந்த கேஸ் முடிய வரைக்கும் படாத பாடுபடணும், நீங்க எவ்வளவு கஷ்டப்படணும். எதுவுமே இல்லாம அல்லாஹ் தஆலா வெறும் 70,000 செலவு எல்லாம் விட்டான். அவங்களையே பற்றைக்கு போய் கொடுத்தீங்க, காசு கொடுத்தீங்க, 70,000 செலவு அதோட அல்லாஹ் விட்டான். சுக்ர் செய்யுங்க அல்லாஹ்வுக்கு, நன்றி செலுத்துங்க அல்லாஹ்வுக்கு. இப்பதான் சொன்ன, இப்பதான் என் மனசு சந்தோஷமா இருக்குன்னு சொன்னார். நண்பர்களே, இது போன்ற நல்ல வார்த்தைகளை கொண்டும் கூட ஒரு மோமினுக்கு சந்தோஷம் கொடுக்கலாம். அப்ப யாரும் அன்று காலையில இன்று இறந்தீர்கள், இன்னைக்கு காலையிலிருந்து இதுவரைக்கும் நீங்க எத்தனை பேரை மனம் சந்தோஷப்படுத்தினீர்கள்? அதை வச்சுதான் அல்லாஹ் தஆலா இடத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதை. நண்பர்களே, குறைஞ்சபட்சம் யாரும் மனசையும் வருத்தப்படுத்தாம இருந்தா போதும். காலை எந்திரிச்சது அவரை பத்தி தீபத்து, இவரை பத்தி புறம், அவங்கள பத்தி சண்டை, அவங்கள்ட்ட ஒரு மோதல். நண்பர்களே, இந்த சண்டை மோதல் இருக்கு பாத்தீங்களா? அல்லாஹ் ஹதீஸ்ல வருது, அல் ஹாலிகா, உங்களுடைய எல்லா நல்ல அமல்களையும் அழிச்சிடும். நான் ஈகோ, நான் தான் பெரிய ஆளு, நான் தான் கௌரவமான ஆள் என்று தன் கௌரவத்தை பார்த்து கொண்டு கௌரவத்துக்காக வேண்டி அடுத்தவன் சண்டை போறது இருக்குது. அது எல்லா நல்ல அமல்களையும் மனுஷனை விட்டு அடிச்சுட்டாங்க. அல் ஹாலிகா என்று ஹதீஸ்ல வருது. தலையை எப்படி ஷேவிங் பண்ணி தலையை கத்தி வச்சு மொட்டை அடிக்கிறோம், அது மாதிரி ஒரு நல்ல அமல்கள் அனைத்தையும் மொட்டை அடித்துவிடும் சண்டை போடுவது வரும். சண்டை ஏன் வருது? நான் தன்னை பெரிய ஆளா நினைச்சுக்கிறேன், என் கௌரவத்துக்கு இழிச்சலா வருது. ஒருத்தர் வந்து அவர் கூட நான் பேசுறதே இல்லை. ஏங்க கல்யாண பத்திரிகை போட்டுக்கிற 500 பத்திரிகை, முதல் பத்திரிகை எனக்கு வைக்காம அவங்க என் தம்பிக்கு போய் வைக்கிறாரு. அப்ப என்னங்க எனக்கு அவருக்கு மரியாதை எங்க போச்சு? அதனால கல்யாணத்துக்கே போல. 2வது பத்திரிகை வச்சுட்டாராம். ஒருத்தர் அவங்க சண்டை போட்டு அவர்கிட்ட பேசுறதே இல்லை. என்னங்க நானும் அவரும் சாப்பாட்டுல உட்காந்தோம், 2 பேருக்கும் பிளேட் வச்சாங்க, எனக்கு ஒரு எலும்பா இருக்குது, அவரு கரியா வச்சுக்கிறாரு, நான் என்ன அவர் இழிச்ச வாயினா பத்தி எங்க பிடிக்குது. அப்ப தன்னை பெரியாளாக கருதுவதாலும், தன்னை பிறர் மதிக்க வேண்டும் என்று கருதுவதாலும், என் மரியாதைக்கு அவன் இழுக்கு செய்து விட்டான், என் மரியாதைக்கு அவன் குறைவு செய்து விட்டான் என்று கருதுவதாலும் தான் எங்க பார்த்தாலும் பிரச்சனை. நண்பர்களே, நீ என்ன பெரியாள்? ஓ பாவம் உனக்கு தெரியாதா? அல்லாஹ் தஆலா நீ செஞ்ச அயோக்கியத்தனங்களை, நீ செஞ்ச பாவங்களை, சின்ன வயசுல நீ செஞ்ச பாவத்துக்கு முன்னாடி வச்சா, பலில் இன்சானு அலா நஃப்ஸிஹி பஸீரா வலவ் அல்கா மஆதீரா. அல்லாஹ் சொல்றான், ஒவ்வொரு மனுஷனும் அவன் யாரு, அவன் எப்படியாப்பட்டவன் என்பது அவனுக்கு அவனே சாட்சியாக இருக்கிறான். வேறு யாரும் சாட்சி சொல்ல தேவையில்லை, உனக்கு நீயே சாட்சியாக இருக்கிறாய். வலவ் அல்கா மஆதீரா,
1000 சாக்கு போக்குகளை நீ சொன்னாலும், நல்லவனாக நடித்தாலும், மற்றவர்களுக்கு மத்தியில ஒரு நல்லவனாக சட்டை போட்டுக்கிட்டு, அயன் பண்ண சட்டையை போட்டுட்டு தொப்பியை மாட்டிட்டு வெளியே போய் நிக்கிற நல்லவன் நீ மற்றவங்க சொல்றாங்க. உன் நப்சுல கேட்டுப்பாரு. உன்னை விட இந்த ஊர்ல கேடு கட்ட வேணும் நப்சு சொல்லு. உன்னை விட அயோக்கிய போய் யாரும் இல்ல உன் நப்சு சொல்லு. உனக்கு என்ன மரியாதை? அல்லாஹ் உன்னை 4 பேருக்கு மத்தியில ஒலா விட்டுருக்கான். உனக்கு அல்லாஹ் சோறு போடுகிறான். உன்னை அல்லாஹ் கண்ணியமா இன்னைக்கு கலை சோறு திங்க வச்சான். இது பெருசு இல்ல? என்ன மரியாதை வேணும் உனக்கு? ஹதீஸ்ல வருது, எல்லா வஃபில் ஜனாஹக்கலில் முஃமினீன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். மூமினா நல்லடியார்களுக்கு மத்தியில ஒரு புஜங்களை தாழ்த்திக்கு, யார்ட்டையும் சண்டை போடாது. நீ பணிஞ்சு போய் ஒரு பிரச்சனையா அப்படி செல்லாமா இப்படி செல்லாம மோதல் வருதா, நீ பணிஞ்சு போய் சரிங்க நீங்க சொன்ன மாதிரி செஞ்சார். என்ன பணிஞ்சு போய் யாரு பணிந்தார்களோ, மன் தவாலா லில்லாஹி அல்லாஹ்வுக்காக யார் விட்டு கொடுத்து விட்டார்களோ, எதுக்காண்டி வீண் சண்டை என்று விட்டு கொடுத்து விட்டார்களோ, பணிந்து விட்டார்களோ, ரஃபஅஹுல்லாஹ் அவர் அந்தஸ்து அல்லாஹ் தஆலா மேல கொண்டு வந்துருவான். அவர் அந்தஸ்து அல்லாஹ் மேல கொண்டு வந்துருவான்டா. வீண் சண்டைக்கு யார் போறார்களோ அல்லாஹ் அதை கேவலப்படுத்தியதான் தீர்வு. இல்லை நான் சொன்னதான் சரி, நான் சொன்னதான் சரி, இந்த வீணான சண்டைக்கு யார் போய் கொண்டிருக்கிறார்கள்? நண்பர்களே, நம்ம இன்னைக்கு அதுதான் அதிகமா தேவையில்லாத விஷயம் சண்டை. பெரிய பெரிய விஷயம் சண்டை கிடையாது, தேவையில்லாத சின்ன சின்ன விஷயம் சண்டை போட்டு ஒரு முஸ்லீம் சண்டை போடுறது, கோஷி கோஷியா இருக்கிறது. அதனால நம்ம மான மரியாதை வலா தஃஷலு, உங்களுக்கு மத்தியிலே வேறு பிரிவு கொள்ளாதீர்கள், பிரிந்து போகாதீர்கள். வலா தஃஷலு வதஹப ரீஹுக்கும், உங்க மான மரியாதை எல்லாம் போயிடும் மக்களுக்கு மத்தியில், கேவலப்படுத்துவான் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா. உங்களை அல்லாஹ் தஆலா ஒற்றுமையை குலைத்து விட்டீர்களே, ஆனால் ஒரு கௌரவத்தை போய்விடும், முஸ்லிம்களுக்கு உள்ள மரியாதை அல்லாஹ் தஆலா எடுத்துருவான்னு சொல்லுகிறார். அன்பர்களே, நீ பெரிய ஆளாக கருதி கொள்வது என்ன இருக்கிறது? நம்ம பெருசானது என்ன இருக்கு? இன்னைக்கு மூத்தா போனா நாளைக்கு பாத்தியா ஓதிடுவாங்க. 4 நாள் கழிச்சு உங்க உடம்ப யாரும் பார்க்க முடியாது. சில நேரம் பேப்பர்ல போட்டிருப்பான், ஒரு வீட்டிலே ஒரு தனிமையில ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, 3 நாள் கழிச்சு உள்ள போலீஸ் உள்ள போகுது, அங்கே போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியல 3 நாள்ல, எல்லாம் அழுகி போய் தெருவில் பார்க்கலையா, ஏதோ நாய் பூனை செத்து கிடந்தான், 2 நாள் 3 நாள் தெருவு நடக்க முடியாது, தெருவே நாட்களுக்கு. அதுதான் இந்த உடம்பு. இந்த உடம்பு நாட்டம் பிடித்த உடம்பு. 2 நாள் மீறி வீட்டில வைத்தினால் வீட்டுல யாரும் இருக்க முடியாது, தெருவில் யாரும் இருக்க முடியாது. அதுதான் உன்னுடைய எவ்வளவு நீ அக்கறை ஊத்தினாலும் சரிதான், உன் காசு பணம் எவ்வளவு இருந்தாலும் சரி, உன் பணம் எவ்வளவு இருந்தாலும் சரி, அந்த நாட்டத்தை அசுத்தத்தை யாரும் போக்கவே முடியாது. இந்த உடம்ப வச்சுக்கிட்டு பெருமை அடிக்க நமக்கு என்ன இருக்குது? இந்த உடம்ப வச்சுக்கிட்டு நான் தான் பெரிய ஆளு சொல்ல என்ன இருக்கு நமக்கு? எத்தனையோ நான் பெரிய ஆளு சொன்னதெல்லாம் காணா போயிட்டாங்க. ஒரு கபரஸ்தானுக்கு போயிருந்த ஒரு ஊர்ல, ரொம்ப பெரிய பழைய கபரஸ்தான், ரொம்ப பெரிய பழைய கபரஸ்தான், அதாவது ஒரு 150 வருஷத்துக்குள்ள பள்ளிவாசல். அங்க போயிருந்தேன் கபரஸ்தான ஜியாரத் செய்யறதுன்னு போயிருந்தேன். போனா கபரஸ்தான ஜியாரத் செய்யறது பழக்கம். போனா ஒரு மூலையில எலும்பெல்லாம் பூச்சி போட்டுருந்தாங்க, பழைய எலும்பெல்லாம். என்னங்கன்னு கேட்டேன். இல்ல இந்த கபர் வெட்டும் போது பல எலும்புலாம் வரும், இந்த மூலையில தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு போய் எட்டி பார்த்தா மண்டை ஓடே 10 20 கிடக்குது. மண்டை ஓடு, கை எலும்பு கிடக்குது, கால் எலும்பு கிடக்குது, எல்லாம் பூச்சி போட்டுருக்காங்க. அந்த மண்டை ஓடு ஒரு 50 வருஷத்துக்கு என்ன போட்டுருக்கு. நான் என்ன பெரிய ஆளு, இன்னைக்கு எல்லாம் பாதி உக்கி போய் பல்லு மட்டும் தெரியுது பெருசா, பாதி உக்கி போய் பாதி எறும்பு அரிச்சு புழுகு அரிச்சு அப்படியே கிடக்குது, ஈனு வாயை மட்டும் பொண்ணு கிடக்குது. 50 வருஷத்துக்கு முன்னாடி அது எப்படி இருக்குங்க? நான் தான் இந்த ஊர்ல பெரிய ஆளு, இந்த கேட்க ஆள் கிடையாது, நான் தான் நான் வச்சிருந்த சட்டம் என்ன அட்டகாசம் பண்ணிருப்பான், பக்கத்துல அந்த சண்டை, ஏற்று விட்டுதான் அந்த சண்டை, எல்லாத்துலயும் பதுவா, அவன்கிட்ட திட்டு இவன்கிட்ட பதுவா, என்ன போட்டு போட்டிருப்பான். இன்னைக்கு மண்டோட கிடக்குறான். நான் யோசிச்சேன், இன்னும் 50 வருஷத்துக்கு ஓங்கத்தையும் அதுதான். 50 வருஷத்துக்கு நம்ம மண்டோட தான் கிடக்கும், நம்ம கையெழும்பும் காலமாக தான் கிடக்கும். நீ இங்க வாங்கிய துவாவுக்கு வரும். நீ எத்தனை பேருக்கு துவா வாங்கின, எத்தனை பேருக்கு நீ நல்ல உனக்கு நல்ல செய்திய, எத்தனை பேருக்கு நீ சந்தோஷப்படுத்தின, எத்தனை பேருக்கு நீ அவனுடைய காரியங்கள் லேசாக்கி வச்ச. மண் நஃபஸ குர்பத்தமின் குரபி துன்யா, துன்யாவுடைய காரியங்களிலே ஒரு மனுஷனுக்கு நீ உதவி செய்தால், அவன் காரியங்களை லேசாக்கி வைத்தால், வெளி கடல்ல வசிக்கிற கடன் நான் பொறுப்பேற்றுக்கிறப்பா போப்பா. ஒரு அம்மா வந்தாங்க கிட்ட, நான் என் பெருமைக்கான்னு சொல்ல, ஞாபகம் வந்து சொல்ல, நீங்களும் அந்த மாதிரி செய்யலாங்களான்னு சொல்றேன். ஒரு அம்மா வந்தாங்க, ஹஜ்ரத் என் வயிற்றுல 3 மாசம் குழந்தை, இந்த குழந்தைக்கு மருத்துவம் செய்வதற்கு, குழந்தையை பெற்று வளர்க்கறதுக்கு ஆபரேஷன் பண்ணா குழந்தைக்கு 50 காசு கேட்பாங்க, அது கூட இந்த காசு இல்லை, அதனால குழந்தைய மருந்து சாப்பிட்டு கலைச்சிக்க வாரம் கேட்டு. அப்படி சொல்லாதீங்க, அல்லாஹ் கொடுத்த நியமத்து.
எத்தனை பேருக்கு குழந்தை இல்லைன்னு ஆஸ்பத்திரியா போறாங்க. அல்லாஹ் வந்து நியமத்து கொடுத்துருக்காங்க, கலைச்சிக்க வேணாம். என்ன பெரிய செலவாயிரும், இன்ஷா அல்லாஹ் அந்த செலவு நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்லிட்டேன். நீ பிரசவமோ ஆஸ்பத்திரியில ஜாயின் பண்ண பிறகு சொல்லுங்க, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நம்ம வழி வந்து ஆஸ்பத்திரிக்கு போனாங்க. அவங்க வீட்டுக்காரங்க போன் அடிச்சாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச 4 பேருக்கிட்ட சொன்னேன். அவரை சந்தோஷமா ஆளுக்கு 2000 4000 கொடுத்தாங்க. 25,000 செஞ்சு கொண்டு கொடுத்தோம். அல்லாஹ் அந்த குழந்தை இன்னைக்கு வளர்ந்து 5 வயசு ஆயிடுச்சு. அன்பர்களே, எவ்வளவு சந்தோஷம் நமக்கு. ஒரு சின்ன உதவி தான், ஆனா மறுமையில் நமக்கு உதவும். இவ்வாறாக நாம் என்ன செய்யணும்? ஏதாவது உதவி செய்ய வாய்ப்பு இருக்குமா? எபுதகூன ஃபضலம் மினல்லாஹி வ ரிضவானா. சஹாபாக்கள் காலை எந்திரிச்சா கிளம்பிடுவாங்க. ஏதாவது நல்லது யாருக்கு உதவி செய்து, யாருக்காவது நல்லது செய்து நமக்கு அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்கு நமக்கு எதுவும் வழி கிடைக்குமா? இந்த சஹாபாக்கள் காலை தெருவில் போவாங்க. எபுதகூன ஃபضலம் மினல்லாஹி வ ரிضவானா. அல்லாஹ்வுடைய ஃபضலையும் அல்லாஹ்வுடைய திருப்தியையும் தேடியவர்களாக செல்லுவார்கள். போய் யாருக்கோ உதவி செய்து பாக்கி கிடைக்குமான்னு பார்ப்பாங்க. ஒரு நாய்க்கோ, ஒரு ஆட்டுக்கோ, ஒரு மனுஷனுக்கோ யாருக்காவது செய்யலாமே. அன்பர்களே, நான் வீட்டுல வாழைப்பழம் சாப்பிடுறோம். வாழைப்பழம் சாப்பிட்டு அதை கொண்டு போய் குப்பையில போடாம நீ அதை தெருவில் ஒரு மூலையில வச்ச ஒரு மாடு சாப்பிடுச்சு. அல்லாஹ் தான் தெரியும். அந்த ஒன்றின் காரணமா அவங்க மன்னிச்சிடும். அல்லாஹ் ஒரு மாட்டுக்கு, ஒரு ஆட்டுக்கு ஒரு வாழைப்பழத்தோடு கொடுத்தியே, அதற்காக வேண்டியது அல்லாஹ்வை மன்னித்து விடலாம். நாய்க்கு தண்ணி கொடுத்த மனுஷனை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சான்னு சொன்னால் நம்ம ஏன் அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான்? நிச்சயமா அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். அதாவது உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வேற அரசரா இருந்தாங்க, ராஜா கலீஃபாவா இருந்தாங்க. அவங்க காலையில கிளம்புவாங்க, யாருக்காவது உதவி செய்ய வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு. சாயந்தரம் ஆச்சு கிளம்பிடுவாங்க. ஒரு நாள் இஷா தொழுது போறாங்க, யாருக்கோ உதவி செய்ய வாய்ப்பு கிடைக்குமா. ஒரு வீட்டுல இருந்து குழந்தைங்க அதுவே கூட சத்தம் வருது. என்னன்னு போய் கேட்டாங்க. அந்த வீட்டுக்கு வெளியில ஒரு மனிதர் உட்கார்ந்து தன் குழந்தைகளை பார்த்துட்டு இருக்கிறார். உள்ளுக்குள்ள அந்த அம்மாவுக்கு பிரசவ வேதனை. என்ன செய்யுன்னு கேட்டாங்க. என் மனைவிக்கு பிரசவம். அந்த காலத்துல இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்லாம் கிடையாது, பார்க்கறதுக்கு ஆள் இல்லை, ஏழை ஜனங்க, வசதியான காலத்துல ஆள் வச்சுக்குவாங்க. இது பார்க்க ஆள் இல்லாம தனியா அழுவுது. அப்படியா, நான் வந்துடுறேன், ஒரு நிமிஷம் ஓடுறா. வீட்டுக்கு போய் அவங்க மனைவி சொன்னாங்க, அம்மா சீக்கிரம் வாங்க, அல்லாஹ்வை சந்தோஷப்பட்டிருக்க வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருச்சு, அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள், ஓடிவா இது. அந்த நடுஜாமத்துல மனைவி கூட்டிட்டு ஓடுறா. ஓடி போய் பிரசவம் பார்க்க வைக்கிறாங்க. அந்த மனிதன் சொன்னாரா, நாங்க கஷ்டப்படுறோம், என் குழந்தை வந்து வெளியில கஷ்டப்படுது, உண்ணுவதற்கு உணவு இல்லை, இது இன்னைக்கு கலீஃபா இருக்கிற உமருக்கு தெரியலையே, இன்ஷா அல்லாஹ் இந்த உமரை பத்தி கியாமத்துல அல்லாஹ்ட்ட நான் கேட்பேன் என்று அந்த மனிதன் சொன்னார். இது வீட்டுக்கு ஓடுறாங்க. ஓடி போய் அவங்க அம்மாட்ட மனைவி கூட்டிக்கிட்டு வீட்டுல இருந்து கொஞ்சம் அரிசி என்ன இருந்துச்சோ, மாவு, பேரிச்சம்பழம் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடி வர்றான். இந்த அம்மா உள்ள அரிசியாங்க ரூமுக்குள்ள பிரசவம் பார்க்க சொல்லி அவங்க மனைவி. இவங்க வெளியில அடுப்பு பூட்டி அந்த சட்டியில தண்ணி ஊற்றி நெருப்பு வச்சு கஞ்சி காய்ச்சி பேரிச்சம்பழம் போட்டு கஞ்சி காய்ச்சுறாங்க. அந்த எடுத்து அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த குழந்தைங்க சந்தோஷமா சாப்பிடுது. உள்ள இருந்து அவங்க மனைவி சொல்றாங்க, அமீருல் மோமினீன், உங்களுடைய சகோதரருக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னாங்க. அப்பதான் அந்த மனுஷனுக்கு தெரியும் வந்தவங்க கலீஃபான்னு சொல்றாங்க. கலீஃபாவா நீங்க? நான் தெரியாம பேசிட்டேன், மன்னிச்சுங்க. சந்தோஷமா இருக்கு. குழந்தைக்கு பிள்ளையும் பிறந்துருச்சு, இந்த குழந்தைக்கு சாப்பாடும் கொடுத்துட்டாங்க. யாரு இவங்க உத்தரவு போட 4 பேர் போவாங்க, ஆனா இவங்களே போறாங்க. அவங்க மனைவி சொன்னாங்க, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவதற்கு, அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்கு, ஒரு மூமினுக்கு உதவி செய்யறதுக்கு வாய்ப்பு வந்திருக்கு, வாமா கூட்டிட்டு போனாங்க. கடைசியா சொன்னாங்கன்னா, வெளியே வரும்போது எல்லாத்தையும் கொடுத்துட்டு காசு செலவு கொடுத்து வரும்போது சொன்னாங்க, தம்பி சந்தோஷம் தான், இது ஒரு வார்த்தை சொன்னேன், கியாமத் நாள்ல உமரை பத்தி அல்லாஹ்ட்ட சொல்லுவேன்னு சொல்லி அது மட்டும் வாபஸ் வாங்கிக்கப்பா, நீ இப்படி கஷ்டப்படுற எனக்கு தெரியாதுப்பா, நீ சிரமப்படுறேன்னு, அதுதான் தேடி வந்தேன், அந்த ஒரு வார்த்தை மட்டும் வாபஸ் வாங்கிக்கப்பா, நீ அல்லாஹ்ட்ட என்னை மாட்டி கொடுக்காதுப்பா என்று சொன்னார்கள் உமர் நாயகம் என்று சொன்னார். அன்பர்களே, நம்ம பயப்படணும். அல்லாஹ் ஒரு முஸ்லிமை திட்டனா, மனசு வேதனைப்படுத்தினா, அவனை பத்தி கீபத்தி பேசினா, அவனை பத்தி புறம் பேசினா, தேவையில்லாத செய்தி சொன்னா, அவன் வருத்தப்படுவதற்கு முன்னால் அல்லாஹ் வருத்தப்படுகிறான். ஒரு முஸ்லிமுக்கு நல்லது செஞ்சீங்க, இவர்கள் சந்தோஷப்படுறதுக்கு முன்னாடி அல்லாஹ் சந்தோஷப்படும். அன்பர்களே, இன்றைய ஜும்மாவுடைய செய்தி நமக்கு என்ன செய்தி தெரியுமா? டெய்லி யாராவது ஒருத்தருக்கு 2 பேருக்காக சந்தோஷத்தை கொடுக்கும். அது எந்த வகையில இருந்தாலும் சரிதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி தெருவில் போவாங்க, யாராவது சுமைகளை கொண்டு போனா, சாமான் தூக்கிட்டு போனா, நான் தூக்கிட்டு வர வீடு வரைக்கும் இந்த வாங்கி கொண்டு பெருமானார் போவார். இந்த வகையிலாவது இன்றைக்கு நாம் நம்மால் இந்த ஊர் மக்கள் யாருக்காவது ஒரு உதவி செய்ய முடிந்தால் இன்றைய நாள் நமக்கு பலன் தரக்கூடிய நாள். இன்னைக்கு யாருக்கும் உதவி செய்யல நீங்க சொன்ன வாழ்க்கை நீங்க நஷ்டமான நாள் கிடைக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா
அந்த அருள் பெற்ற பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் தருவானாக. இந்த உலக மக்களுடைய கஷ்டங்களில் பங்கெடுத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் தருவானாக. அதன் காரணமாக நம்முடைய சக்கராத்தை லேசாக்கி வைப்பானாக, நம்ம கபருடைய வாழ்க்கையை லேசாக்கி வைப்பானாக, நம்ம அஷருடைய வாழ்க்கையை லேசாக்கி வைப்பானாக. நம்ம எல்லோருக்கும் சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை எல்லா தந்தல் புரிவானாக. எல்லா ஜனஷானுக்காலா இங்கே நீங்க என்ன செஞ்சு பள்ளிவாசல் கட்டின மாதிரி நம்ம எல்லோருக்கும் சொர்க்கத்திலும் அல்லாஹ்வுடைய வீடு கட்டி கொடுப்பானாக. இந்த மஸ்ஜிதிலே பொறுப்புதாருக்கு அல்லாஹ்வுடைய உயர்ந்த அந்தஸ்து கொடுப்பானாக. இந்த மஹல்லாவிலே பேசுவதற்கு ஹதீஸிலே சொல்வதற்கு வாய்ப்பு கொடுத்த பள்ளியுடைய இமாம், மற்ற இமாம்கள், ஊர் ஜமாத்துடைய தலைவர், செயலாளர், நிர்வாகஸ்தார்கள், ஊர் ஜமாத்து மக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. எல்லோருடைய சிரமங்களையும் அல்லாஹ் நீக்கி அனுப்புவானாக. குடும்பத்தார்களுக்கு அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்து கொடுப்பானாக. நமக்கு இந்த மனைவி மகளுக்கு நீண்ட வயதில் உடல் ஆரோக்கியம் நல்ல தந்தல் புரிவானாக. ஆஸ்பத்திரியை அடையாமல் ஆரோக்கியமாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் வாழ செய்வானாக. நம் பிள்ளைகளுக்கெல்லாம் சிறந்த எதிர்காலத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பானாக. வியாதியை சம்பந்தி பரிபூர்ண ஷிஃபாவை அல்லாஹ் தஆலா கொடுப்பானாக. வெளிநாட்டில் வாழக்கூடிய சகோதரர்கள் அல்லாஹ் தஆலா சலாமத்தாக வீடு கொண்டு சேர்ப்பானாக. எல்லாருக்கும் அல்லாஹ் தஆலா உயர்ந்த அந்தஸ்து கொடுப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.